ராதா 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 ராதா. வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த பாட்டுக்கு வந்து ஒரு பொம்பளைகள் வந்து தங்களோட இடுப்பையும் அழகையும் காட்டி இந்த பாட்டுக்கு வந்து 300 400 500 600 900K மட்டும் பார்த்துருக்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன விளங்குது? இதில் இருந்து பொம்பளைகளுக்கு ஒரு பவர் ஒன்று இருக்குது, பெண்களுக்கு என்ற ஒரு பவர் இருக்குது, எந்த ஆண்கள பாட்டுக்கும் இல்லை. அப்போ இது விளங்கினால் தயவுசெய்து தமிழ் மக்களை சொல்கிறேன், பெண்களுக்கு ஒரு பவர் இருக்குது. இந்த டிக்டாக்கில் வந்து 900K என்று சொல்லிக்கல, 900K என்று சொல்லிக்க அவ்வளோதுக்கு பவர் இருக்குது. அப்போ நான் என்னன்னு சொன்னேன், இந்த பெண்கள் எல்லாம், தமிழ் பெண்கள் எல்லாம், எங்கட தமிழ் ஈழத்து பெண்கள் முதல் யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த டிக்டாக் மூலமே, யூடியூப் ஃபேஸ்புக்கை விட்டுட்டு டிக்டாக் மூலமே பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்துவோம்னு சொல்லி இந்த யாழ்ப்பாணத்தில் பெண்கள் எல்லாம் ஒன்றுபட்டால் பெண்கள் கட்சி ஒன்று வரும். பெண்கள் கட்சி ஒன்று வந்தோடனே பெண்கள் தங்களுக்கு வேண்டிய சட்ட திட்டங்கள்னு சொன்னால் ஐரோப்பாவில் என்ன அடிப்படை வசதிகள் கொடுக்குறாங்க, உணவு உறைகள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு கொடுக்குறாங்க குழந்தைக்கும் தாய்க்கும். அவியல் வந்து இந்த பெண்கள் இப்போ வந்து இந்த பாட்டுல போனோம்ல ராதா ரா சச்சி சச்சி என்ற போல் ஆடிட்டு எங்கே ஒரு வட்டத்துக்கு வரையினா கல்யாணம் பண்ணுற ஒரு வட்டத்துக்கு கட்டியே தீரோணும், குழந்தை பெற்றே தீரோணும், மெல்லது மெல்லடண்டு வினம். அந்த குழந்தைக்கு உணவு உறைகள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு உத்தரவாதமாக இல்லை. அப்போ இந்த பெண்கள் இந்த டிக்டாக்கை பயன்படுத்தி யாழ் மாவட்ட அரசியலில் வந்து பெண்கள் கட்சி வேற, ஆண்களும் பாருங்க இதை லைக் பண்ணுறது யார்? ஆண்கள் தான். இந்த கட்சிக்கார் லைக் பண்ணுறது ஆண்கள். அப்போ யாழ்ப்பாணத்தை மாற்றி சுருக்கமாக வந்து இந்த டிக்டாக்கில் மாற்றி கிள்னு வச்சு அங்காளம் இல்லத்து வவுனியா மாற்றி மட்டக்களப்பு மன்னார் மாற சிங்கள மக்கள் இது நல்ல மண்டு பின்பற்றி இலங்கை அரசியலே மாறுது. பெண்கள் தங்களுடைய சட்டத்திட்டங்களை தீர்மானிக்கணும், தங்களோட குழந்தைகள் விலைவாசிகள் மதுக்கடைகள் சிகரெட்டுகள் இருக்கணும் இல்லைன்னு சொல்லி தீர்மானிக்கிறத மாற்றலாம். மற்றது இதை விட ப்ளஸ் என்னன்னு சொன்னால், அரசியல்வாதி பெண்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த பெண் வந்து சொத்து கணக்கை அக்கா தங்கச்சி நான் வரைக்கும் பிள்ளை வச்சுக்கிறேன், அதை எழுதி வச்சுட்டு வாரேன், நான் பிள்ளை விட்டால் அரசு எடுத்துக்கலாம்னு சொன்னால் பிள்ளை விட மாட்டேனாம். இந்த அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு பணிக்காலம் மட்டும் மக்களுக்கு நம்பிக்கையாக பணி செய்ய முன்வர வேண்டும். இலங்கையிலிருந்து தீயா பரவி உலக அரசியலை மாற்றி அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்து மடிய மனிதராகிய நாம் நிச்சயம் வழியமைக்கதான் இதுகள் எல்லாத்தையும் இயற்கையின் செயற்பாடுகள். நான் கதைக்கிற கூடி ஒரு சக்தி ஒன்று ஏவி விடுது. நானாக கதைக்கல, பல சோழி மனித வாழ்க்கையில் எல்லாரும் பல சோழி இருக்குது. அந்த சோழிக்கு நான் கதைக்கிறேன்னு சொன்னால் அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்த மடிய மனிதனாகிய நாம் சின்ன ஒரு அரசாட்சியிலேருந்து ஜனநாயகம் வந்தது. அந்த ஜனநாயகத்தில் சின்ன திருப்பம் அவைகள் பணிக்காலம் மட்டும் அந்த சேவை முடிய மட்டும் அரசிடம் கணக்கு ஒப்படைக்கணும், பிள்ளை விட்டு அரசு எடுத்துருமான்னு சொன்னால் கடைசிறையும் வியாபாரமும் காசாசை பிடிச்சாக்களும் சுயநிலை உள்ளமா ஆக்கள் வர மாட்டோம். இந்த அரசியலை சுருக்கமாக முடிச்சுடுறேன். யாழ்ப்பாணத்தை மாற்றி இலங்கை அரசியலை மாற்றி அமைக்கலாம். இதை வந்து டிக்டாக் மூலம் நீங்கள் இதை உங்களோட பேர்லேயே திறந்து நீங்களே வந்து பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும். முதல் படி பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும். முதல் அதில் நில்லுங்க. இதை கேட்குற பெண்கள் உங்களோட இதுலையோ வேறு பேர்லையோ உங்களுக்கு இதில் விற்கமாக இருந்தால் அப்படி இப்படி என்று கதைக்கு இதாக இருந்தால் வேறு பேரில் தெரிஞ்சு பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும்னு சொல்லி இந்த சின்ன யாழ்ப்பாணத்தை தலையிலேருந்து மாற்றி சின்ன இலங்கையை மாற்றி உலகத்துக்கு மனிதராகிய நாம் அனைத்து உயிரும் எல்லா உயிரும் வந்து இந்த மனிதன் மேம்பட்டு மனிதற்ற பிரச்சனையாலையும் அரசியல் பிரச்சனையாலையும் காலநிலை மாற்றத்தால் அனைத்து உயிரும் வந்து தள்ளாடுது. இப்போ 3ஆம் உலக யுத்தம் வந்து அணுகுண்டு வெடித்தால் ஒரு கதைக்கு அது நடக்காது, வெடித்தால் யோசிப்பாங்க ஒரு 10,000 வருஷத்துக்கு கிட்ட தத்தளிக்கும். அனைத்து உயிரும் பசிக்கார இன்புற்று வாழ்ந்து மடிய உலக அரசியலை மாறினோன்னா அமைதி சார்ந்த சமாதானம் சந்தோஷம் மாற்றி உலகம் எல்லாம் வந்த உடனே மனிதர் என்ன செய்வினோம், எல்லாருமே அமைதி திருப்தி அடைஞ்ச உடனே தேவையில்லாத அணுக்கழிவுகள், இந்த கண்டுபிடிச்ச வைரஸ்கள், அறிவியல் உயிரினங்களுக்கு ஆபத்தான அறிவியல் இந்த அண்ட வழியில் கொண்டே கொட்டி விட்டோன்னா பூமி பூஞ்சொலியாக மாறுது. இயற்கை சொல்கிறேன். பிடிச்சா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.